சிறுதுளி அமைப்பு சார்பில் நல்ல தண்ணீர் திட்டம் அறிமுகம். ஏப்ரல் 9 கோவையை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமான சிறுதுளி அமைப்பு நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் முயற்சியில் தேசிய அளவில் புகழ் பெற்றது. நகரின் பல நீர்நிலைகளை தொடர்ந்து மாசுபடுத்தும் கழிவுநீரை திறம்பட சுத்திகரிக்க கோவை மாநகராட்சிக்கு 4 நிலையான தீர்வுகளை பரிந்துரைத்துள்ளது. நல்ல தண்ணி முயற்சியின் கீழ் சிறுதுளியால் இந்த தீர்வுகளை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் திட்டங்களின் விளைவுகளை எடுத்துக்காட்டுவதற்காக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. பத்திரிகையாளர் மற்றும் ஊடகங்களிடம் பேசிய சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் 2 சதாப்தங்களுக்கு மேலாக கோயமுத்தூரில் ஏராளமான நீர் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலை மறுசீரமைப்பு பணிகளை செய்து அற்புதமான முடிவுகளை கண்டிருந்தாலும் கிட்டத்தட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க முடியவில்லை என்றனர். மேலும் அவர் கூறுகையில், காலப்போக்கில் நகரத்திலிருந்து வரும் கழிவுநீர் நமது நீர்நிலைகளுக்குள் நுழைய தொடங்கியது. ஏரிகளில் அதிகப்படியான கழிவுநீர் இருப்பதால் மழைநீர் குறைந்தபட்ச அளவில் மட்டுமே நீர்நிலைகளுக்குள் செல்கின்றது. நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. நமது ஏரிகள் ஆழமாக இருப்பதால் கழிவுநீருடன் கலக்கும் நீர் தரையில் சென்று நமது ஆழ்துளை கிணறுகளை பாதிக்கிறது. ஆழ்துறை கிணறிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளின் பெரும்பாலான அறிக்கைகள் அதிர்ச்சியூட்டும் முடிவுகளை தருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். சிறுதுளி கடந்த 4 முதல் 5 ஆண்டுகளாக சாத்தியமான கழிவுநீர் சுத்திகரிப்பு தீர்வுகளை ஆய்வு செய்து வருகிறது. இதன் விளைவாக கடந்த ஆண்டு நல்ல தண்ணீர் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த முயற்சி கழிவுநீரை திறம்பட மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சுத்திகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. சிறுதுளியின் அரங்காவலர் சதீஷ் தண்ணீரை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த வழமாக பார்க்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். முறையான சுத்திகரிப்பு மூலம் பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை கட்டுமானம், விவசாயம், தோட்டக்கலை, தொழில்துறை செயல்முறைகள், சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு குடிநீர் இல்லாத நோக்கங்களுக்காக மறுசுழற்சி செய்யலாம் என்றும் அவர் கூறினார். சிறுதுளியின் வழிகாட்டுதல் குழுவின் உறுப்பினரும் அதன் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டங்களின் தலைவருமான கிருஷ்ணசாமி தன்னார்வ தொண்டு நிறுவனம் பரிந்துரைத்த 4 முக்கிய தீர்வுகளை வழங்கினார். கோவை மாநகராட்சி கழிவுநீரை சுத்திகரிப்பதற்காக பல இடங்களில் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்துள்ளது. இதை தவிர ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகராட்சியில் உள்ள பெரும்பாலான குளங்களிலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் குறைந்த அளவு கழிவுநீரை நம்மால் சுத்திகரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு குடும்பமும் தங்களின் தேவைக்கு ஏற்ப உபயோகிப்பது சிறந்த தீர்வாகும். தங்கள் பங்கிற்கு கழிவுநீர் ஆற்றல் கலக்கும் இடங்களில் எளிமையான கழிவுநீரை சுத்திகரிப்பு முறைகளை கையாள்வது சாத்தியமாகும் என்று சிறுதுளி வலியுறுத்துகின்றது. பைகோ ரெமிடிகேஷன் மற்றும் ஒரு நாளில் 2 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட சிறிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. 22 வருஷத்துக்கு முன்னாடி சிறுதுளிங்கிற அமைப்பு தண்ணீர் பற்றாக்குறையினால குளங்கள்லாம் கோயம்புத்தூர் சுற்றி இருந்த குளங்கள்லாம் வற்றி போய் தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில தான் நாங்கள் சிறுதுளிங்கிற அமைப்பை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்த 22 வருஷமா 30 குளங்கள் குட்டைகள்ல நாங்கள் சீரமைச்சு அதுல நல்ல தண்ணி வந்து நிறுத்திருக்கோம். ஆற்றுல இருந்து தண்ணி வர்ற மாதிரி வாய்க்கால்களெல்லாம் சுத்தம் பண்ணி நாங்கள் ஏற்பாடு பண்ணி செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கழிவு நீர், சாக்கடை கழிவு வந்து தான் இன்னைக்கு குளங்கள்ல நிறைஞ்சிருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு பண்ணணும். ஏன்னா இந்த சாக்கடை கழிவு கீழே போக போக நிலத்தடி நீர் ரொம்ப மாசுபட்டுரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம். நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை. ஏன்னா போர்வெல் இருந்து நீங்கள் தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசுபட்டுருக்கு. அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும். குளங்களில் நிற்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். முக்கியமாக வந்து ஒவ்வொரு குளத்திலையும் டீசென்ட்ரலைஸ்ட் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கணிப்பில் அதுதான் ஒரே தீர்வுன்னு நாங்கள் தீர்வு செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் இதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறோம். நிறைய டெக்னாலஜிஸை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம்.
பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 டெக்னாலஜிஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அது பண்ணுறதுனால கண்டிப்பாக தண்ணி வந்து ஒரு நல்ல தண்ணியாக, கழிவு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ப்பரேஷன் கமிஷனர் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கழிவு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தைரியம் இருக்கு, கான்ஃபிடென்ஸும் இருக்கு, பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னன்னாங்க, இப்போ வந்து பாட்டிலிங் பிளான்ட் போடுறோம். பாட்டில் நல்ல தண்ணிக்காக, குடிக்கிற தண்ணிக்காக பாட்டிலிங் பிளான்ட்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஏன் இதை கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். கமர்ஷியலைஸ் பண்ணால் இன்னும் நிறைய பேர் வந்து இதில் இந்த, ஏன்னா இது வெரி கேபிட்டல் இன்டென்சிவ், இந்த இதில் வந்து நிறைய முதலீடு பண்ணணும். அதை முதலீடு பண்ணி இதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராப்போசிஷன் கொடுத்தா இன்னும் இது குயிக்கராக நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு 5-6 இயர்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்னா, வேறு டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இது எப்படி ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணும்போது நாங்கள் மட்டும் பண்ணால் பரவாயில்ல, இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் சூட் ஆகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எங்கே வேணாலும் அதை வந்து ஈஸியாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த வேலை பண்ணாலும் நாங்கள் ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு நம்ம விளக்கிணறுக்கு மட்டும் சூட் ஆகிறது, அடுத்த ஊருக்கு போகிறோன்னா மாற்றணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டெக்னாலஜி வந்து ஈஸிலி அடாப்டபிள் டு எனி சிச்சுவேஷன், அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஆமாம், அது பண்ணும்போது மேடம் சொன்ன மாதிரி ஒரு 4-5 டெக்னாலஜி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு வந்து உருமாண்டம்பாளையத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து 1-1.5 மாதம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் மந்த் ரிசல்ட் வந்திருக்கு, ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ரெண்டாவது, நாளை மறுநாள் வந்து வெள்ளக்கிணறுல இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் என்சைம்ஸு, ஆல்கே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இது வந்து எங்கே வேணாலும் சின்ன லெவலில் பண்ணலாம். அதே மாதிரி சுண்டபாளையம் பெரிய பள்ளத்தில் வெட்டிவேர் நட்டு விட்டு, அதுக்கு பேர் ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படிம்பாங்க, அதையும் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நல்ல ரிசல்ட் வந்துருக்குது. தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி வந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் எஸ்டிபி போடணும் அவசியம் இல்லை. அது சின்னதாக இருக்கிறப்ப மேடம் சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சுவேஜ், ஒன்று ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போடலாம், இல்லாட்டி வெட்டிவேர் நடலாம், இல்லாட்டி சின்ன குட்டினா மேலே ஃப்ளோட்டிங் வெட்லேண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இதில் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக தேவ் கிவன் அஸ் கோ ஹெட், பண்ணி பாருங்கள், எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மிங்க. உருமாண்டம்பாளையத்தில் அப்படி ஒரு குட்டை இருந்தது யாருக்குமே தெரியாது. நாங்கள் போய் சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான், அவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்படி ஒரு குட்டை இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அண்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக யாருனாலும் இதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பொதுமக்கள்னாலையும். இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் திடக்கழிவாவது சொல்லலாம், உள்ளே போடக்கூடாது பண்ணுறாங்க, அது சொல்லலாம், நம்ம பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கு வந்து யார்கிட்டையுமே கண்ட்ரோல் இல்லைங்க. கழிவு நீர்னு ஒரு வீட்டிலேருந்து வெளியே வந்தாச்சுன்னா அது நேராக அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினும் அங்கே கட்டியிருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்குது, அதுக்குள்ளே விட்டுறாங்க. ஆமாம், அதுலேருந்து வந்து என்ன ஆயிடுது, எங்கே லோவஸ்ட் லேயிங் ஏரியாவோ அங்கே தான் வரும். நம்ம ஏரியாவில் கம்ப்ளீட் லோவஸ்ட் ஏரியா, கடைசி ஏரியா வந்து நம்ம நொய்யலாறு தான். எல்லாம் கடைசியில் நொய்யலாத்துக்கு தான் வந்து சேருது. எங்கே தண்ணி நீங்கள் விட்டாலும் நொய்யலாத்துக்கு தான் வரும். ஸோ அங்கங்கே க்ளீன் பண்ணிட்டா நல்ல தண்ணி வந்து சேரும் நொய்யலாத்து. யூசேஜ் ஆஃப் வாட்டர். இப்போ தண்ணி வந்துங்க, யூ ஹாவ் டு கீப் இட் இன் த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். நம்ம வந்து ஒரு தடவை நல்ல தண்ணி எடுத்து யூஸ் பண்ணி திரும்ப அதை அப்படியே வேஸ்டா நம்ம அதை விட்டுற முடியாது. ஸோ அதை வந்து ட்ரீட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு கட்டாயம். அதில் வந்து நம்ம இப்போ ஒரு தடவை ட்ரீட் பண்ண வாட்டருக்கு வந்து பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க கார்டனிங் யூஸ் பண்ணலாம், மற்ற நீங்க ரெடிமிக்ஸ் கான்கிரீட் போடுறீங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. பிளஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம், எம்சாண்ட் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ற டெக்னாலஜி வந்து ப்ரமோட் பண்ணணும். நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து ரீயூசபிள் வாட்டரை வந்து திரும்ப திரும்ப எத்தனை தடவை யூஸ் பண்றோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ அதுக்கு தண்ணியை வந்து ரீயூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோங்க.